ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தமிழகத்தோட அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. யார் யாரெல்லாம் புதிய பதவி ஏற்றிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் துறை மாற்றி கொடுக்கப்பட்டது, யார் யாரோட பதவியெல்லாம் பறிக்கப்பட்டது, துணை முதல்வர் ஆகியிருக்கிற உதயநிதியோட அதிகாரங்கள் என்ன, அதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அமைச்சரவையில மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்த நிலையில செந்தில் பாலாஜியோட வருகைக்கு பின்னர் தான் அந்த மாற்றம் சாத்தியமாகி இருக்கு. சொல்ல போனா செந்தில் பாலாஜியோட வருகைக்காக தான் முதல்வரும் காத்திருந்தார் போல. அதுக்கேத்த மாதிரி அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே இந்த அமைச்சரவையில மாற்றம் அரங்கேறி இருக்கு. ஜாமீன் ப்ராசஸ்க்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னோட பதவியை ராஜினாமா செய்திருந்தாரு. இப்போ அவருக்கு அமைச்சர் ஆகிறதுல எந்த தடையும் இல்லைன்னு நிபந்தனைகள் சொல்றதால முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லாம கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், ஆவடி நாசர் இவங்களும் புதுசா அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க. அமைச்சரவை மாற்றம் ஏன் இவ்வளவு தள்ளி போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி தான். முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல செந்தில் பாலாஜி வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அமைச்சரவை மாற்றத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அவரோட சீனியர்கள் கிட்ட சொல்லியிருந்தத தகவல் வந்திருக்கு. செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா செந்தில் பாலாஜிக்கு இழந்த அவரோட அமைச்சர் பதவியை மறுபடியும் முதலமைச்சர் கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லோரும் யூகிச்ச நிலையில அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ அமைச்சரவையில என்னென்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, அமைச்சர் பொன்முடி வனத்துறை அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அமைச்சர் மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதித்துறையோட சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட 2 துறை இருக்கு. அமைச்சர் ராஜ கண்ணப்பன் காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அமைச்சர் மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் அமைச்சரவையில ஏற்பட்ட மாற்றம். அதாவது துறைகளை இலாகாக்களை மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்படி அமைச்சரவை மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனோ தங்கரா, செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் இவங்களோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கிட்ட இருந்த சிறுபான்மையினர் துறை சாமு நாசருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் ராமச்சந்திரன் கிட்ட இருந்த சுற்றுலாத்துறை ஆர் ராஜேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் பொன்முடி கிட்ட இருந்த உயர்கல்வித்துறை முனைவர் கோவி செழியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது சரி, அப்ப செந்தில் பாலாஜிக்கு என்ன துறை அப்படின்னு அது கேள்வி எழும் பட்சத்துல அமைச்சர் முத்துசாமி கிட்ட கூடுதல் பொறுப்பா இருந்த மதுவிலக்கு மற்றும் தங்கம் தென்னரசு கிட்ட இருந்த மின்சாரத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கி இருக்காங்க. சீனியர்கள் பதவி பறிக்கப்படுறதா ஒரு வதந்தி பரவிட்டு வந்த நிலையில எந்த சீனியரோட பதவியும் பறிக்கப்படல. ஒரே சீனியர் பொன்முடி, அவரோட பதவி இலாகா மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மத்த யாரோட பதவியும் ஸ்டாலின் பறிக்கல. சீனியர்ஸ் எல்லாம் இருந்த இடத்துல அப்படிதான் இருக்காங்க. இப்போ துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்த துணை முதலமைச்சர் பதவிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட பதவி கிடையாது. தேவைப்படுற மாநில அரசுகள் அந்த பதவியை எடுத்துக்கலாம். அதாவது அந்த பதவிக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணிக்கலாம். அது மாநில அரசுக்குரிய ஒரு அதிகாரம். ஒரு மாநில அரசு ரீதியான ஒரு நியமன பொறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த துணை முதல்வர் தான் மாநில அரசாங்கத்தோட 2வது பெரிய பதவி. 2வது மாநில அமைச்சர்கள் குழுவை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டின்னு பாத்தீங்கன்னா அதுல மிக உயர்ந்த 2வது பதவி துணை முதலமைச்சர் பதவி. முதல்வருக்கு அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா அது துணை முதல்வர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 3வதா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் தான். அவரோட பொறுப்பின் கீழ் தான் அந்த உள்துறை அமைச்சர் போன்ற அந்த கேபினெட் பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் இல்லாத நேரத்துல துணை முதல்வர் அந்த பதவியை நிர்வகிக்கலாம். 4வதா முதல்வர் இல்லாத நேரத்துல எல்லாம் துணை முதல்வர் நாட்டை ஆளலாம், முடிவுகளை தன்னிச்சையா எடுக்கலாம், அமைச்சரவை கூட்டங்களை நடத்தலாம். முதல்வர் இல்லாத நேரத்துலன்னு கிடையாது, முதல்வரோட அனுமதியோட முதல்வர் இருக்கும் போதே இந்த கூட்டங்களையும் அவர் நடத்தலாம். 5வது நாட்டுக்கு தேவையான முக்கியமான ஆலோசனைகளை இவர் எடுக்கலாம். முதல்வர் இருந்தாலுமே சரி அவரோட அனுமதியோட உள்துறைக்குள்ள சில முக்கியமான முடிவுகளையும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினால் எடுக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் தன்னோட பதவியிலிருந்து அவருக்கு கீழ் உள்ள அமைச்சர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். அதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. அதே சமயத்துல உதயநிதி பிறப்பிக்கிற உத்தரவுகளை முதல்வர் மாத்த முடியும். ஆனா அதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனி உதயநிதி என்ன உத்தரவு போட்டாலும் அது அமைச்சர்கள் கேட்டுத்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுல இருந்து திமுகவோட அடுத்த எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலினுக்கு அப்புறம் கட்சியை நிர்வகிக்க போறவர் உதயநிதி ஸ்டாலின் தான். துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாரும் பயங்கரமான விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ட்விட்டர்ல அன்ஃபிட் அப்படிங்கிற அந்த
அந்த ஹேஷ்டாக் இன்னுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த விஷயத்த எதிர்கட்சிகள் எல்லாம் பெருசா பேசி மக்கள் கிட்ட திமுக மீதான நம்பிக்கைய உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி மக்கள் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சரா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கழக தொண்டர்கள் எல்லாரும் அடுத்த தலைமை உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிட்டே இருங்க, நாங்க எங்க வழியில கிளியரா போய்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினும் ஒட்டுமொத்த திமுகவும் தங்களோட கழகத்துக்கும் கட்சிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் ஒரு பொதுவான தலைமையை காட்டிட்டாங்க. மக்களும் இதை ஏத்துப்பாங்க. என்ன எதிர்கட்சிகள் மட்டும்தான் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப சிறப்பா பணியாற்றுவார்னு நம்பலாம். அவரோட அரசியல் ஆளுமைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத போக போக பார்க்கலாம்.